கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக ஒரு தெரிவு எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்குது. இது பள்ளிவாசல், இது அல்லாஹ்ட வீடு. எங்கட கடைக்கு ஒரு வேலைக்கு ஒருத்தர் எடுக்கிறேன்டா நாங்கள் குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம். எங்கட வேனுக்கு ஒரு டிரைவர் எடுக்கிறேன்டா நாங்கள் ஒரு குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம். சும்மா கண்டவண்ட கையிலெல்லாம் வாகனத்தை கொடுக்குறதில்ல, கண்டவங்களையெல்லாம் கடைக்கு சேர்க்கறது இல்லை. எங்கடாண்டு வரும்போது நிறைய குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம். ஆனால் அல்லாட பள்ளின்னு வரும்போது அல்லாவும் குவாலிஃபிகேஷன் பார்க்குறாங்க. ஏண்ட பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவங்க எப்படி ஈக்கணும்? அவர்கிட்ட முதலாவது அல்லாட பயம் ஈக்கணும், ஈமான் ஈக்கணும், ஆகிரத்துடைய பயம் ஈக்கணும். நான் இதை பாரம் எடுத்துட்டு 3 வருஷத்துக்குள்ளால ஏண்ட பொறுப்பை நான் செய்யலண்டா அல்லாஹ் ஏண்ட வாழ்க்கையை வீணாக்கிடுவான். நான் ஒழுங்கா இந்த பொறுப்பை 3 வருஷம் இந்த மஹல்லாவுக்கு உள்பட்டவங்க உதாரணமாக ஒரு 500 ஆம்பளைகள் ஒரு 400 பொம்பளைகள் இருக்கிறான்னு வைப்போம். நிர்வாகத்திலே உள்ளவர்கள் நினைக்கவானம் லைட் போடுறது, ஃபேன் உடஞ்சா ஃபேனை செய்யறது, மோதினுக்கு சம்பளம் கொடுக்கறது, ஹசரத்துக்கு சம்பளம் கொடுக்கறது, பள்ளியை கிளீனாக வச்சுக்கொள்றது, இது மட்டுமில்லை நிர்வாகத்தில் வேலை. இந்த பள்ளிக்கு உள்பட்ட ஒரு 200 குடும்பம் மீக்கும்டா 200 குடும்பத்தில் உள்ளவங்களும் தொழுகிறாங்களா? எங்களுக்கு தொலை வைக்கல. நானே தொழுகிறல முதலாவது. ஏண்ட வீட்டிலே 1000 குறை, ஏண்ட கொஞ்சாதிக்கே குருவானோதுன்னு சொல்லுற டைம் இல்லாமல் நான் நிற்கிறேன். ஏண்ட கடையை பார்த்துக்கொள்ள டைம் இல்லாமல் நான் நிற்கிறேன். ஏண்ட பிரச்சனை 1000 பிரச்சனை. எனக்கு எப்படி இதில் தலைபோடேன்னு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொருத்தரும் உங்களோட பேசின கொத்துபாக்கள் விஷயங்களை வச்சு யோசிச்சு பாருங்க. ஏண்ட குடும்பத்தை சொர்க்கத்தின் அடிப்படையில் வழிநடத்த இயலாம நான் நிற்கிற நேரம் பள்ளிவாசல் நிர்வாகம் உண்மையிலே எனக்கு தேவைக்கு இல்லாத வேலை. நானே மௌத்தாவினா எங்க போறேன்னு தெரியா எனக்கு. நான் இன்னும் குடும்பத்தை பார்த்து தொழுகையை சொல்லி கொடுக்கல, நான் ஒழுங்கா தொழில்ல, எனக்கு சுபஹி இந்த அசர் இல்லை, அசர் இந்த லுஹர் இல்லை, லுஹர் இந்த மகரிப் இல்லை, நான் வட்டி எடுக்கிறேன், நான் பொய் பேசுறேன், எனக்கிட்ட 1000 குறைக்குது, எனக்கு நிறைய பிரச்சனைக்குற, நான் விபச்சாரம் செய்கிறேன், நான் பாவம் செய்கிறேன், எனக்கு எப்படி இதை நடத்தேனும்? கண்ணியத்துக்குரியவர்களே, இது விளையாட்டில்ல, இது ஆசைக்கு வார ஒரு பொறுப்பு அல்ல. இது எல்லாம் முடிஞ்சு அதை கடிச்சு இதை கடிச்சு கடைசியா எங்கேயோ கை வச்ச மாதிரி ஆவிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா தப்பும் தவறும் எங்கட வாழ்க்கையில இருக்குது. கடைசியா இதுலையும் கொத்தினா மரங்கொத்தி வாழை மரத்து கொத்தினது போல ஆகிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஒருத்தரை அழிக்க நாடினாலும் பொறுப்பத்தான் கொடுப்பான், ஒருத்தரை கண்ணியப்படுத்த நாடினாலும் பொறுப்பத்தான் கொடுப்பான். ரசூலுல்லாஹ் தன்னோடு இரக்கமுள்ள நிறைய சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்ட ரசூலே எனக்கு என்னமாச்சு இந்த நிர்வாக பொறுப்புகளை தாங்களேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னக லஈஃப், நீங்க இந்த பொறுப்பெல்லாம் கேட்கவானம், நீங்க பலஹீனம், நீங்க பலஹீனம், இது உங்களுக்கு எடுத்து செய்யலாம் வாப்பா, இது ஒரு அமானிதம், இதை நீங்க எடுத்துறவானம். ரசூலுல்லாஹ் இரக்கம் உள்ளவங்களை விரட்டினாங்க, போங்க பாரம் எடுத்துறவான் சொன்னாங்க. கேட்கிறவனுக்கு கொடுக்காதீங்க, இது கேட்கிறவனுக்கு கொடுக்கிறது அல்ல, வானம் வாப்பா எங்களை விட்டுடுங்க என்று ஓடுறாங்களே அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்க, ஒழுங்க செய்வாங்க. இது அரசியல் மயமாகப்படக்கூடாது, இது இயக்க சார்ந்ததாக அமையக்கூடாது. இது ஒரு பெரிய பொறுப்பு. சுப்ஹானல்லாஹ், ஏண்ட கடையை பார்த்துக்கொள்ள எனக்கு நேரம் இல்லாம இருக்கிற நேரம், ஏண்ட வீட்டுக்கு சொர்க்கத்தை சொல்லி கொடுக்க நேரம் இல்லாம எனக்கு இருக்குது, ஏண்ட பொடியண்ட வாழ்க்கை மண்ணா போய் தீக்குது, அவன் பொடியமாரோட சேர்ந்து நாசமா போய் தீக்கிறான், நான் எப்படி இதை பாரம் எடுக்கிற? கண்ணியத்துக்குரியவர்களே, இது விளையாட்டல்ல, சண்டை பிடிச்சு பறிக்கிற ஒன்று அல்ல. அடுத்தது இது பள்ளிவாசல், யாருடைய சத்தமும் இங்க உயரப்படாது. உயர்ந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத்து வந்துருச்சு. கியாமத்தின் அடையாளம் தான் பள்ளிவாசலை மதிக்க மாட்டாங்க, பள்ளிவாசலை மதிக்க மாட்டாங்க. இது சண்டித்தனம் காற்ற இடம் இல்லை, இது ஏண்டத்தனம் காற்ற இடம் இல்லை, இது அடிச்சு கொள்ற பிடிச்சு கொள்ற இடம் இல்லை, வாக்குவாதப்படுற இடம் இல்லை. இது முஸ்லிம்களுடைய நாடாளுமன்றம். இங்கே அமைதி பேணப்பட வேண்டும். தேவைக்கில்லாம துனியாட பேச்சு பேசினாலே வருஷக்கணக்கான அமல் வீணாகும், சண்டை பிடிச்சா. கண்ணியத்துக்குரியவர்களே, நிர்வாக பொறுப்பு என்பது அது ஒரு பொறுப்பு, அது ஒரு பதவி அல்ல, பதவி அல்ல. நான் தலைவர், நான் செக்ரட்டரி, பதவி அல்ல, இது பொறுப்பு, இது ஒரு பொறுப்பு. அல்லாஹ் இந்த பொறுப்பை நீங்க சரியா செய்யலண்டா துனியால உங்களை பிடிப்பான், உங்களோட வியாபாரத்தால் உங்களை அழிப்பான், உங்களோட நடவடிக்கைகளால் அல்லாஹ் உங்களை பிடிப்பான்.
இது சும்மா ஆசைப்பட்டு ஏண்ட மச்சானை போடுங்கோ, ஏண்ட வாப்பாவை போடுங்கோ, எங்கட நானாவை போடணும், எப்பயும் அவங்களுக்கு விடப்படாது, நாங்க செய்யணும், எங்கட கையில் எடுக்கணும், அந்த பாட்டில் வந்து செய்யற பொறுப்பு அல்ல. சுப்ஹானல்லாஹ். இது ரசூலுல்லாஹ் போல, அபூபக்கரை போல, உமரை போல, உஸ்மானை போல அடக்கமான ஆக்கள், ஒழுக்கமான ஆக்கள், ரோஷமுள்ளாக்கள், தக்வா உள்ளாக்கள், தஹஜ்ஜத் தொழுறாக்கள், ஜகாத்து கொடுக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளாக்கள், ஹக்க மட்டும் பேசுறவங்க, பாவத்தை செய்யாதவங்க, ஹராத்தை செய்யாதவங்க, தானும் நல்ல வழியில குடும்பத்தையும் நல்ல வழியில நடத்தக்கூடிய ஒழுக்கம் உள்ளவங்க இருந்தா எடுங்க, இல்லாட்டி அல்லாஹ்வுடைய காவல் விட்டுட்டு போயிருங்க. வாப்பா, இது சாதாரண விடயம் இல்லை. அடுத்தது நிர்வாகம் என்று வரும்போதுதான் பிரச்சனைகளும் வார. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஃபித்னத்து நாயிமத்துன், பிரச்சனை தூக்கம். பிரச்சனைக்குதே தூங்கிட்டீங்க, பிரச்சனை தூங்கிட்டீங்குது, அது தூக்கம். நீங்க யார் இந்த பிரச்சனையை கிளப்புறீங்களோ, யாரு பிரச்சனையை கிண்டி விடுறீங்களோ, அல்லாஹ் அவனை சபிப்பானாக, அவன் நாசமாகுவான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஏண்டொரு வார்த்தை, ஏண்டொரு வார்த்தை, ஏண்டொரு பேச்சு, நான் எழுதி பேசினது, நான் ஒப்ஜெக்ட் பண்ணினது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிருச்சு, அடிபடி வந்துருச்சு. அப்படி வரும் ஏற்கனவே தெரியும், பிளான் பண்ணி செஞ்சேன், 4 பேர் வந்தாங்க, நான் பேசினதோட பாஞ்சாங்க, பெரிய பிரச்சனை ஆவிச்சு. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாசமாகுவான், நாசமாகுவான். தூங்கிட்டு இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டவன் நாசமாகுவான் சொன்னார். நிர்வாகம் இது ஓடி ஓடி போகணும். அது எங்களை தேடி தேடி வந்தா அல்லாட உதவி கேட்டு கேட்டு பிளான் பண்ணி எடுத்தா அதிலே தான் அழிவு நாசம் இருக்குது. எனவே இது பிரச்சனை பண்ற இடம் இல்லை. கண்ணியமாக ஒழுக்கமாக ஏதோ ஒரு நிர்வாகம் வந்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 3 வருஷம் வரைக்கும் கெட்டவர்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் கட்டுப்பட்டு போறதுதான் மூமின்கள்ட்ட பண்பு. ரோட்ல சந்தியில ஹோட்டல்ல இவன் வந்திக்கப்படா, இவன் விடப்படான்னு சொன்னா நீங்க முனாஃபிக், நீங்க முனாஃபிக் அப்படி பேசப்படாது. கெட்டவனோ பாவியோ வரப்படாது. வந்துட்டாங்க, 3 வருஷத்துக்கு கட்டுப்பட்டுட்டு போவோம். அல்ஹம்துலில்லாஹ். அவங்க செய்யற பாவத்தை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். நாங்க கட்டுப்படாட்டி எங்களை பிடிப்பானாம். இதுதான் நிர்வாகம். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அவனுடைய தீனுடைய உண்மையான விளக்கத்தை தந்து நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அத்தனை பேரை நீ பொருத்தமுள்ள அடியார்களாக மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், இங்கு உள்ள உலமாக்களை, ஹாஃபில்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இங்குள்ள உலமாக்களை, மதரசாக்களை உருவாக்குகின்ற இந்த மதரசாக்களை நல்லவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இங்குள்ள மதரசாவை கியாமம் வரைக்கும் யா அல்லாஹ் நடத்தி செல்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இதிலிருந்து பல 100 பல 1000 உலமாக்கள் உருவாக வேண்டும் ரஹ்மானே. ஹாஃபில்களை இன்னும் இந்த மதரசா பெற்றெடுக்க வேண்டும் ரஹ்மானே. முழு உலகத்துக்கும் இவர்கள் சென்று உனது இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு அவர்கள் பாடுபட வேண்டும் ரஹ்மானே. அப்படிப்பட்ட ஒரு தகுதியுள்ள ஒரு மதரசாவாக இந்த மதரசாவை ஆக்கி அருள்வாயாக. அதனுடைய நிர்வாகத்தையும் அந்த நிர்வாகத்துக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு செய்து கொண்டிருப்பவர்களையும் செய்ய நியத்து வைத்தவர்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பாயாக, உடம்பிலே ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, அவர்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக, அவர்களுடைய கஷ்ட துன்பங்களை லேசாக்குவாயாக. யா அல்லாஹ், எல்லா விதத்திலும் அவர்களை துனியாவிலும் ஆகிரத்திலும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நமக்கிடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக. ஒருவரை ஒருவர் மதித்து நடக்கின்ற அந்த நல்ல தன்மையை நசீபாக்கிடுவாயாக. நம் அத்தனை பேரையும் மன்னித்திடுவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த் பாரிஇல் அனாம் வமுஹ்யில் அர்தி பஅத மௌத்திஹா வமுஜத்திதி ஷுஹூரி வல் அஅவாம் அஹ்மதுஹு ஹம்தன் கஸீரன் தய்யிபன் அலா மஹர் லயாலி வல் அய்யாம். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு இலாஹன் லா துஹீது பிஹி அல் உகூல் வல் அஃஹாம் வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு காத்தமில் அன்பியாஇல் கிராம். اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العليم. بارك الله لنا ولكم بالقرآن العليم، ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم، واستغفروه إنه هو الغفور الرحيم.